இதுதான் நிதியமைச்சரினுடைய யோகிதை. நிர்மலா சீதாராமனுடைய யோகிதை என்ன அப்படின்னா, ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. அவங்க தான் இன்னைக்கு மீண்டும் நிதியமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ நீங்க ரோட்ல சண்டை போடுறதுக்கு போயிட்டு எதிர்கட்சிகளோட கட்டி புரண்டி புராண்டி சண்டை போடுறதுக்கு, அரசியல் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு தமிழிசை போன்ற சூத்திர ஜாதியை சார்ந்தவங்க வேணும். உங்களுக்கு நிதியமைச்சர் ஆகிறதுக்கு, பெரிய அமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க ராஜ்யசபா மூலமா மக்களையே சந்திக்காம, மக்களினுடைய வழி வேதனையை தெரியாம, கள நிலவரம் தெரியாம, வேர்க்காம கொள்ளாம சொகுசா ஒருத்தவங்களை கொண்டு போய் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் சனாதனம், இந்த இடத்துல தான் வாழுது அப்படிங்கிற இதை தான் உயர்த்தி பிடிக்குது பாஜக அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க எல்முருகன்லாம் தோத்து போய் தான் இருக்கிறாரு. அது ஒரு அடையாள அரசியலுக்காக அவரை கையில் எடுக்கிறது போல, இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இவங்களெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்குது? இதுக்கு முன்பாக என்னவா இருந்தாங்க?